Hello friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ப்ரொபஷனலான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணனும் அது எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. பிளாக்ஸ் தவிர ஒரு ப்ரொபஷனலான வெப்சைட் ஃப்ரீயா எப்படி பண்றது அப்படினு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காட்றேன். இப்போ நீங்க பார்க்கிறது வந்து ஒரு ப்ரொபஷனல் வெப்சைட் மாதிரியே இருக்கும். பட் இது வெப்சைட் இல்ல. இது என்ன சொல்றோம் அப்படினா Google Sites னு சொல்றோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டீச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, ஒரு கோர்ஸ் நடத்துறீங்க பண்றீங்க அப்படினா அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டோட்டலா ஃப்ரீ. நிறைய கண்டென்ட் வந்து நீங்க இதல போஸ்ட் பண்ண முடியும். Google ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இந்த வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து கோடிங் நாலேஜ், சாஃப்ட்வேர் நாலேஜ் எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு வேர்ட்ல எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அதே போல உங்களோட ஃபுல் வெப்சைட்டையும் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட Chrome குள்ள போய்க்கங்க. உங்க மெயில் ஐடில நீங்க வந்து ஆல்ரெடி உள்ள போயிருக்கணும். போயிட்டு நீங்க Google Sites அப்படினு கொடுங்க. ஆர் Google Sites login அப்படினு கொடுங்க. சோ இது நான் ஆல்ரெடி என் மெயில் ஐடி உள்ள போயிருக்கேன். நான் Google Sites login கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துன வருது பாருங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. உள்ள போன உடனே நீ Google Sites குள்ள போயிருவீங்க. பாருங்க sites.google.com new அப்படினு வருது. இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க blank ஒன்னு கிரியேட் பண்றீங்களா blank-ஆவும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ல இருந்தே உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் போர்ட்ஃபோலியோ, ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. சோ நான் ப்ராஜெக்ட் அப்படிங்கற டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணிரும். பேக் அண்ட் வர்க் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம எந்த ஒரு வர்க்கும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். சோ இதுதான் உங்களோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா உங்க இமேजेस, பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். இது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா blank-ஆ நீங்க ஒன்னு கிரியேட் பண்றீங்க அப்படினா ஜஸ்ட் blank அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கங்க. சோ உங்க பேஜ் வந்து இப்படி கிடைக்கும். இதுல ஒரு பேஜ் டைட்டில், உங்க வெப்சைட் டைட்டில் என்ன வரணும் இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படி நீங்க கொடுத்துடலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து போலாம். ஃபர்ஸ்ட் சைட்டோட டைட்டில் எந்த டைட்டில் நம்ம கொடுக்க போறோம் அப்படினா சோ நான் வந்து edu for all அப்படினு கொடுக்கிறேன். இதே மாதிரி நீங்க எந்த சைட் வேணா கொடுத்துடலாம். சோ edu for all அப்படினு வந்துருச்சு. இங்க நீங்க லோகோ ஆட் பண்றீங்க அப்படினா you can add any logo. இது வந்து உங்க மொபைல்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்லாட்டி இவங்களே சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க லோகோஸ் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சோ பேஜ் டைட்டில் education for all அப்படி நான் கொடுத்துறேன். இதுலயும் அப்படி தான் நீங்க வந்து இமேஜ் சேஞ்ச் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் செலக்ட் அப்படினு இருக்கும். நீங்க செலக்ட் அப்படினு கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே Google ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டும். நீங்க as it is இங்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். by URL ல இருந்து எடுத்துக்கலாம். search your album Google Drive. இது எல்லாத்துல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க இமேजेस கொண்டு வந்து இதல போட்டுக்க முடியும். சோ நீங்க எந்த இமேஜ் வேணா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கொண்டு வந்துடலாம். இது ஆல்ரெடி உங்க Google Drive கூட இருக்கும். சோ Google Drive ல இருக்கிற எல்லா இமேஜையும் கொண்டு வந்துடலாம். அதர்வைஸ் நீங்க share with me உங்களுக்கு எது வேணா என்ன பண்ணிடலாம் அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். சோ நான் ஜஸ்ட் சர்ச் அப்படினு போய்ட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கிறேன் அப்படினா education அப்படினு நான் கொடுக்கிறேன். சோ உங்களுக்கு இமேजेस காட்டும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேजेस தான் இதுல இருக்கும். சோ நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துருச்சு. இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த விசார்ட் சிம்பிள் மாதிரி இருக்கு. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த சைட் வந்து ரொம்ப டார்க்கா தெரியும். நம்மளோட இமேஜ் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் போட்டுருக்கோமோ அதை படிக்க முடியாது. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே டல் ஆயிரும். நீங்க என்ன இமேजेस போட்டுருக்கீங்க, டைட்டில் என்ன போட்டுருக்கீங்களோ அந்த டைட்டில் வந்து நீங்க விசிபிளா பார்க்க முடியும். சோ இந்த டைட்டில் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். சேம் திங் அதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். again color change பண்றதுன்னா you can add change your color. அந்த ஃபாண்டோட கலரையும் நீங்க என்ன மாத்திக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இமேஜும் இதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படினா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதே போல செலக்ட்ல போய்ட்டு சர்ச்ல போய்ட்டு எஜுகேஷனா கொடுக்குற அதே மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. உங்க டைட்டிலும் வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ரைட்ஸ்ல இருக்குதெல்லாம் பார்த்தறலாம். ஆப்ஷன்ஸ் இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா preview view. இந்த preview viewலயே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படினா mobile view, laptop view, tab view மூணுமே இருக்கும். இப்போ இது வந்து நம்மளோட laptop system view, tablet view, then mobile view. சோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்கறது நீங்க பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஒவ்வொரு தடவையும் இந்த preview பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்
ஷேர் வித் அதர்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சைட்டை கொலாபரேட் பண்ணி 2-3 பேர் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த அவங்களுக்கும் நீங்கள் ரைட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ புட் இன்புட். இப்போ ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னா எல்லா சயின்ஸ் டீச்சர்ஸும் சேர்த்து ஒரு சைட்டை உருவாக்க முடியும். ஸோ எல்லாருமே அவங்களோட இன்புட்டை வந்து அவங்க சைட்லேருந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வெப்சைட் வந்து ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கண்டென்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ், இதில் வந்து நேவிகேஷன் இப்போது டாப் அப்படின்னு இருக்குது, இது நீங்கள் சைடு அப்படின்னு கொடுக்கலாம். இப்போது டாப்புக்கும் சைடுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இங்கே சைடுன்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு வெப்சைட் அட்ரஸ் வரும், அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது அவைலபிளான்னு பார்க்கலாம், இது அவைலபிள் இல்லை. ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும். அது யூனிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் எடிட் ஆல் கீஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இது கரெக்டாக இருக்குது. பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போது வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே, இப்போது நம்ம இந்த பேஜஸ், இப்போ இதில் எந்த பேஜுமே ஆட் பண்ணல, பேஜஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேஜஸ், தீம்ஸ். தீம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இது சிம்பிள் இருக்குது. இதே அரிஸ்டாட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீம் மாறும், டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. விஷன், டிப்ளமேட், இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீமை வந்து மாற்றுறதுக்காக. ஒவ்வொரு தீமுக்கும் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும், அந்த லேயர் அவுட்புட் எல்லாமே மாறும். நெக்ஸ்ட்டு பேஜஸ், இப்போ நம்ம ஹோம் பேஜஸில் தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜஸில் இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப் பேஜ் போடலாம், டூப்ளிகேட் போடலாம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாச்சும் டேப் க்ரியேட் பண்ணுறேன். சயின்ஸ் டன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஹோம்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சயின்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். அகெயின் இந்த ஹோம்குள்ளே இன்னொரு பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், சப் பேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு பயோ அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நம்ம வந்து பயோ அப்படிங்கிறது ப்ரொஃபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாவில் பயோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ சைட்டோட ப்ரொஃபைல் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நமக்கு ஆட் பண்ணிக்க முடியும். அகெயின் ஹோமில் போயிட்டு இன்னொரு சப் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். கான்டாக்ட் அஸ், இதெல்லாம் வந்து ஒரு வெப் பேஜில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஓகே பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம், ப்ரொஃபைல், கான்டாக்டஸ், சயின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி இது எதனால அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது அந்த செட்டிங்ஸில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடும் கொடுத்துருந்தோம். இதே நம்ம டாப் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ். இப்போ நான் ப்ரிவியூ பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு ஹோம், ப்ரொஃபைல், கான்டாக்டஸ், சயின்ஸ். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் சைட்டில் எப்படி ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு பேஜஸ், சப் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த தீம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செஷனில் இந்த வெப் பேஜை வந்து எப்படி நம்ம கண்டென்ட்டெல்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் கண்டென்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் சைட்ஸ். நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம், பிளாகை விட இது என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அந்த வெப்சைட் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம ரியல் டைம் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கண்டென்ட்டை வந்து இங்கே போஸ்ட் பண்ண முடியும். சேம் திங் உங்கள் கூகுள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும், இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். நான் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபஸ்ட் பேஜ் இல்லாட்டி நான் செகண்ட் பேஜில் அதே போல் இப்போ நான் ப்ரொஃபைல், கான்டாக்டஸ், சயின்ஸ் அப்படி வந்து இப்போ சயின்ஸில் இருக்கிற இந்த இமேஜை மட்டும் என்னால் மாற்ற முடியும். அதுக்கு அதே போல் தான் சேஞ்ச் கொடுக்குறேன், செலக்ட் கொடுக்குறேன், சர்ச், இங்கே சயின்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ எனிதிங்
பெரும்பாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகி கரெக்டாக வராது. டெக்ஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்க, சிம்பாலிக்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த டிஎன்ஏ போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், இந்த இமேஜ் வந்துடும். ஆஸ் இட் இஸ் நம்ம போல்டு பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். again இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா you can change the color. ஓகே, இப்போ ஒவ்வொரு பேஜும் நம்ம பார்த்துட்டோம். ஹோம்னு ஒரு பேஜ் வச்சுருக்கோம், அதில் 2 பேஜ் ப்ரொஃபைல், காண்டாக்ட் டெக்ஸ்ட் போட்டிருக்கோம், சயின்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ காண்டாக்ட் டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுவோம், சயின்ஸ் கார்டு. சயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு பேஜ் இந்த கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இன்சர்ட்டில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ், இமேஜஸ், எம்பர்டட், டிரைவ் எல்லாமே என்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நிறையா போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் தி மெத்தட். ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணலாம், டிரைவ், யூடியூப் சேனல் எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலோட கண்டென்ட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே, நான் என்னோடய சேனலோட ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், செலக்ட் கொடுத்துட்றேன். அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. சேம் திங் அது டிஸ்கிரிப்ஷன், அதையும் நான் அங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுறேன். 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பிளட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு விட்டுறேன். இதுலேயும் நம்ம இன்னி டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணணும், ஃபர்தராக நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னா அதையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். பட் நான் இந்த சிம்பிளாக இதை மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். again பப்ளிஷ் கொடுத்து நான் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா can see ஹோம் நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும். அதில் சயின்ஸ் பேஜ் வந்தாங்க அப்படின்னா they can see அவர் வீடியோ, இந்த யூடியூப் வீடியோவை இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இதே நம்ம மொபைல் வியூவில் பார்க்கலாம், இந்த வீடியோ வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேசிக்காக நம்ம பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட சப் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, சேம் திங் அதில் கண்டென்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறது, ஒரு யூடியூப் வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதே போல் கண்டென்ட் எல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.